ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் டாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்க ஹார்ட் பீட் த ரிதம் ஆஃப் லைஃப் வெப் சீரிஸ் பற்றி பார்க்குறோம். இந்த வெப் சீரிஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வெப் சீரிஸான த கிரேஸ் அனாட்டமி அப்படிங்கிற வெப் சீரிஸோட காப்பி தான் இது. தீபக் சுந்தர்ராஜன்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர்ஸ் பேஷண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெப் சீரிஸ். இது வரைக்கும் வழக்கமாக இல்லாமல் நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம்னா டாக்டர்ஸ் வச்சு பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு தமிழ்லே தான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். இல்லை வேறு எதுவும் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கே ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருப்பார். அவங்க வந்து ரதி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, சினிமா டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க தான் சீனியர் டாக்டர் 2 பேர் இருப்பாங்க. அவங்க ஜூனியர்ஸ் ஒரு 5-6 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள சுற்றி நடக்கிற கதை தான் இது. அந்த ஜூனியர்ஸ்க்கும் அந்த சீனியர் டாக்டர் ரதிக்கும் ஒரு சில பிரச்சனை வரும். அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. அப்புறம் என்னென்ன கற்றுக்குறாங்க அதெல்லாம் ஒரு செட் போகும். அப்புறம் இன்னொரு செட் பார்த்திங்கன்னா ஆர்கே ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன் ஒருத்தர் இருப்பார், அர்ஜுன்ட்டு. அப்புறம் ஹீரோயின் பேர் வந்து ரீனா. ஸோ இந்த கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜூனியர் டாக்டர் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஸோ காமெடி, ஃபன், அப்புறம் டாக்டரு, அப்புறம் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரியே சுற்றி வரும். கொஞ்சம் போர் அடிக்காமல் போகும். சம்டைம்ஸ் சீரியஸ்னஸோடு போகும், சம்டைம்ஸ் ரொம்ப காமெடியாக போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு மூவி தான் இது, மிக்ஸ்டு வெப் சீரிஸ் தான் இது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில். ஸோ ஒரு எபிசோடும் ஒரு மாதிரி போகும். இதில் என்ன இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். ஸோ அப்புறம் வந்து இந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல் எப்படியாவது கவுக்கணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு ஒருத்தவங்க ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க இன்டைரக்டாக. ஸோ அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த காலேஜ் என்ன சொல்கிறது, இந்த டாக்டர்ஸ் ஜூனியர் டாக்டர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க லைஃப் எப்படி இருக்கும், ஸோ டாக்டர்ஸ் லைஃப் எப்படி இருக்கும், அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயமும் முடிஞ்ச அளவுக்கு டீப்பாக காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிஜமாகவே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக ஒரு செட்டப்பும் பண்ணி ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. வெப் சீரிஸ் பாருங்கள், ரொம்பவே காமெடியாக இருக்கும். இதில் வந்து ஒரு கேரக்டரும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஹீரோயின் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி, அந்த ஆர்ஃபனேஜ் ஹோமில் வளர்ந்துருப்பாங்க. அது கூட இன்னொரு கேரக்டர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா பணம்ட்டாலையும் அது ஒரு கேரக்டரு. அதில் பசங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி. அப்புறம் இன்னொரு சீனியர் டாக்டர் 2 பேர் இருப்பாங்க, ரவி அனிதான்ட்டு. அவங்க கேரக்டர் ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க. சினிமா டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு படத்தில் நடிக்கணும்னு ஆசை, ஆனால் வீட்டில் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டராக ஜாயின் பண்ணிட்டு பார்ட் டைமில் வாய்ப்பு தேடிட்டு இருப்பார். ஸோ ஒரு சீன்ஸ்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஸோ அங்கங்கே காமெடிஸ் கொஞ்சம் இருக்கும், அங்கங்கே லவ் கொஞ்சம் நிறைய இருக்கும், லவ் சீன்ஸ் இருக்கும். ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க, அது வழக்கமாக உள்ளது தான். ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா புதுசாக ஒரு மாதிரி டாக்டர்ஸ் லைஃப் வந்து காமிச்சதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ரொம்ப போர்லாம் அடிக்கல. எனக்கு அந்த ஒரு 16 எபிசோடு ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டு ஒரு 4 எபிசோடு தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் வாரம் 4 எபிசோடு விட்றாங்க, ஃப்ரைடே. ஸோ அடுத்த வாரம் என்ன எத்தனை எபிசோடு ரிலீஸ் ஆகும்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பாய், தேங்க்யூ.